சார், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பளித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நம்ம சிவபெருமான் ஐயா அவர்களுக்கும் மற்றும் குழுவில் இணைந்துள்ள அன்பு சகோதரர்களுக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்வர் ஐயா ஒரு சிறப்பான முன்னெடுப்பு எடுத்து நம்ம ஆசிரியர்களுக்கு ஒரு தொடர் பயிற்சி வழங்கிட்டு வராங்க. அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்மளுடைய தலைப்பு இன்னைக்கு நம்ம கொடுத்தது பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக் ஃப்ரீ என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு பணியா எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் ஃப்ரீ என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு கூட நாங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில் பகுதியில் சுமார் 1 டன் அளவிற்கு பிளாஸ்டிக் கேரி பேக் 170 பசுமைப்படை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மூலம் எடுத்தோம். எடுத்துட்டு மாணவர்கிட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்டோம். இப்போ இன்னைக்கு நீங்க இந்த சிறப்பான செயல் செஞ்சதுனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நம்ம ஒரு நாள் தூய்மை பணி செய்யும் போது இவ்வளோ கலெக்ஷன் பண்றோம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பிளாஸ்டிக் பூரா பூமிக்குள்ள தானே இருக்கும். அது நமக்கு அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்குங்கிறத இன்னைக்கு நாங்க உணர்ந்துக்கிட்டோம். இனிமேல் என் வாழ்க்கையில அந்த 170 மாணவர்களும் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாங்க. எங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் கேரி பேக் பயன்படுத்த மாட்டோம் என்ற ஒரு விழிப்புணர்வு எடுத்துக்கிட்டு, உறுதிமொழி எடுத்துக்கிட்டு, அடுத்த தலைமுறை நன்றாக வாழ நாங்க இந்த பிளாஸ்டிக் ஒழிக்க பாடுபடுவோம் அப்படின்னு கொடுத்தாங்க. அது ஒரு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்சுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டம் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு தெளிவான பார்வை வந்துடுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்ப அமெரிக்காவுல பார்த்தீங்கன்னா, கடந்த மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, காடுகள்ல தீப்பற்றி எரிஞ்சுகிட்டு இருந்தது. கலிபோர்னியா பகுதியில காலநிலை மாற்றத்தினால காடுகள் தீப்பற்றி எரிஞ்சுகிட்டு இருக்குது. எங்க பத்துது, எப்படி எரிஞ்சுது, எங்க அணையுது, இன்னும் இதுவரைக்கும் அணையில தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. எப்படி அணைக்கிறதுனே தெரியாத அளவுக்கு, ஏன்னா ரொம்ப முன்னேறிய ஒரு நாட்டுல ஒரு காட்டுத்தீ ஏற்படுறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி அதை அணைக்கிறதுக்கு அவங்க கிட்ட அனைத்து வசதிகளும் இருந்தும் அவர்களால் அத கிட்டத்தட்ட 3 மாத அளவில் முழுமையாக அணைக்க முடியாம நிறைய பகுதிகள் சேதமாயிருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அவங்களுடைய கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க. ஏன் தீப்பற்றுது, ஏன் தொடர்ந்து அதை அணைக்க முடியாம நம்மளால இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு இந்த மாதங்கள்ல சாண்டா அலை அப்படின்னு ஒரு காற்று கடல் பகுதியிலிருந்து நாட்டுக்குள்ள வீசும். நமக்கு வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை இந்த டயத்துல காற்று வீசுற மாதிரி அவங்களுக்கு இப்ப ஜனவரியிலிருந்து இந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு இந்த அலை வீசும். இந்த அலையில பாத்தீங்கன்னா, நிலப்பகுதியை நோக்கி காற்று கடல் பகுதியிலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூர வேகத்துல தான் வீசணும். ஆனா அவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி வீசியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80ல இருந்து 100 கிலோமீட்டருக்கு அதிகமாக காற்று வீசி இருக்குது. அதனுடைய விளைவாக காற்று தீ பரவக்கூடிய வேகம் அதிகரிச்சிருக்குது. அதனாலதான் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அறிவிச்சிருக்காங்க. இந்த காற்று ஏன் இவ்வளவு வேகமா வீசுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணதுல பாத்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் அந்த காரணத்தினால அளவுக்கு மீறி காற்று வீசுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சுற்றுச்சூழல்ல பாத்தீங்கன்னா, நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாமலாம் சின்ன வயசுல இருந்து படிக்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமி வெப்பமயமாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பூமி வெப்பமயமாகுது நம்ம 1980, 90 அந்த ரேஞ்சில. இந்த வெப்பமயமாதல நம்ம தெளிவா விழிப்புணர்வு இல்லாத விட்டதின் காரணமாக, பூமி வெப்பமா ஆகி, வெப்பநிலை அதிகரிச்சு, கொதிநிலைக்கு கொதிநிலையும் அதிகரிச்சு, இப்ப ஆவியாகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. அதனுடைய விளைவுகள் தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு இந்த ஒரு 40 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 2000, 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மனித வாழ்க்கையில இந்த ஒரு 40 ஆண்டுகள்ல நம்ம பூமியை எந்த அளவுக்கு கெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு
முக்கியமான கருத்தாக நான் கொள்றேன். அப்ப ஒரு 40 ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, பூமிய வெப்பப்படுத்தி, அந்த வெப்பநிலைய அதிகரிச்சு, அத கொதிநிலைக்கு கொண்டு வந்து, அந்த கொதிநிலையும் அதிகரிச்சு, அது வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஆவியா மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. அந்த ஆவிகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது, எங்க ஃபயர் ஆகுது, எங்க வந்து மழை பெய்யுது, ஒ அப்படிங்கிறதே ஒரு தெளிவில்லாம விஞ்ஞானிகளால கணிக்க முடியாத ஒரு சூழலுக்கு போகுது. நம்ம இங்கிருந்து ஆராய்ச்சி பண்ண செவ்வாய் கிரகத்துக்கு போறோம். மற்ற இடங்களுக்கு நம்ம பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பண்றோம். பட் நம்ம பூமிக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் ஆபத்தை நம்மால் கண்ட்ரோல் பண்ண இயலவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாகவும், அடுத்த தலைமுறையை நம்ம இந்த பூமியில ஆரோக்கியமா வாழ வைக்கிறதுக்கான நம்ம எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பதாகவும் நான் கருதுகிறேன் தனிப்பட்ட முறையில. இந்த இதுல பாத்தீங்கன்னா, சென்ற செப்டம்பர், அக்டோபர் மாதங்கள சொல்லியிருக்காங்க. கடந்த 100 ஆண்டுகள்ல அந்த மாத சராசரி வெப்பநிலையை விட நம்ம இந்தியாவின் நிலை. இது வந்து அமெரிக்காவுல அந்த காட்டு தீ வருது. அதனால பல 1000 ஏக்கர் காட்டுப் பகுதி எரிஞ்சிருச்சு. சரி எங்கேயோ ஒரு பகுதியில காட்டு தீ எரியுது. நமக்கு அதுக்கு என்ன சார் அப்படின்னா, அங்க எரிஞ்சு அந்த வெப்பநிலை ஆரம்பிச்சதுன்னா, அதனுடைய பாதிப்பு பூமி முழுவதும் இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்த மரங்கள் பூரா பூமியை குளிர்ச்சி பண்ணும். இப்ப அந்த குளிர்ச்சியினுடைய அளவு குறையும். ஏற்கனவே நம்ம வந்து அதிக வெப்பநிலையை உண்டாக்கி வச்சிருக்கோம். இப்ப திருப்ப திருப்ப வெப்பநிலையை அதிகரிக்கிறோம். அந்த கார்பன் மாசுவை குறைக்கக்கூடிய மரங்களுடைய எண்ணிக்கை குறைச்சிக்கிட்டே வர வர வெப்பநிலை கொதிநிலையிலிருந்து ஆவி நிலைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும். அப்ப நம்மளால எங்கெங்க கார்பன் வெளியிடக்கூடிய சூழல் உள்ளதோ அதை முழுவதும் தயவு செய்து நம்ம வந்து குறைச்சிக்கணும். இப்ப நம்ம எங்க வீட்ல நான் ஏசி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இந்த விளைவுகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஏசியினுடைய அந்த இதை வந்து கட் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து ஏசி கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக நாங்க வந்து ஏசி வந்து பயன்படுத்துறது இல்ல. ஸோ இப்படி நம்ம எங்க ஃபேமிலியோட போனா மட்டும் தான் கார் எடுத்துட்டு போறது. மற்ற டயத்துல பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துறது. அப்படி என்னால் முடிஞ்ச சில மாற்றங்களை நான் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற தகவலையும் தங்களுக்கு அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு கொல்லிமலையில பெரும்பாலான பகுதிகளில் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சுது. அது காரணமும் கடந்த செப்டம்பர் மாதம் கடந்த 100 ஆண்டுகள்ல அதிகபட்ச சராசரி வெப்பநிலை உயர்வான மாதம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு படிப்படியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே மாசத்துல இருந்து அந்த வெப்பநிலை தொடர்ந்து வந்துட்டு இருந்துதான் இந்த வெப்பநிலை உயர்வு வந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நம்ம பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பருவமழை. நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு பருவமழையே கடந்த ஒரு 20, 30 ஆண்டுகளாக இல்லாமல் போயிடுச்சு. புயல் மழை தான் பெய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணமும் இந்த கிளைமேட் சேஞ்ச் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இவ்வளோ கிளைமேட் சேஞ்சினால ஆபத்துகள் வருது. இப்ப இந்த நிலை இன்னும் தொடருமா அப்படின்னா, இதை விட சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தயவு செய்து நாம் எந்த துறையில் இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் வழங்க வேண்டிய ஒரு நிலையில் உள்ள நாம் தொடர்ந்து தேர்ச்சி சதவீதத்தை அதிகரித்து கொடுத்து ஆட்சிக்கு நற்பெயரை பெற்று தந்தாலும் நம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் அனைத்து உயர்ந்த உள்ளங்களும் தாழ்மையுடன் ஈடுபட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஈடுபட வேண்டும் எனவும் அடுத்த தலைமுறைக்கு சரியான வழிகாட்டுதல் வழங்கி அவர்களையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஈடுபட மரக்கன்றுகள் நடவு செய்ய, குப்பைகளை எரிக்காமல் இருக்க விழிப்புணர்வு செய்ய, குப்பைகளை மறுசுழற்சி செய்ய அவங்களுக்குரிய ஆலோசனைகள் வழங்க. இன்னைக்கு நாங்க கிட்டத்தட்ட 1 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து ஒரு 170 மாணவர்களை வச்சு தூய்மை பண்ணோம். அந்த கழிவுகளை எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு எரிக்க சொல்லல. அந்த கழிவுகள் முழுவதும் நகராட்சி வசம், திருச்செங்கோடு நகராட்சி வசம் ஒப்படைச்சு மறுசுழற்சிக்கு, அதாவது நம்ம ரோடு போடும்போது அந்த தார்ல வந்து இதையும் மிக்ஸ் பண்ற மாதிரி மறுசுழற்சிக்கு அனுப்புறதுக்காக நாங்க வந்து இதை அனுப்பிட்டு வந்தோம். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2021ஆம் ஆண்டு வந்து கொல்லிமலையில் உள்ள 70 கொண்டை ஊசி வளைவுகள்லையும் இதே மாதிரி தான் கல்லூரி மாணவர்களை வச்சு தூய்மை பண்ணோம். அதை அனைத்தும் முறையாக பிரித்து மறுசுழற்சிக்கு அனுப்பணும். அந்த 3 ஹார்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல நம்மளால என்ன மேக்சிமம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து முயற்சி பண்ணி பண்றோம். ஸோ உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் என்னை விட. ஆனால் நம்ம செயல்படுத்துறதுக்கு நேரம் இல்லாம பல்வேறு பணிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து எந்த பணிகள்ல எவ்வளவு சிறப்பா நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள்
நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்கு அந்த பகுதியில் உள்ள தன்னார்வலர்கள் என்ன பணி செய்யறாங்களோ அந்த பணிக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி முடிஞ்சா நம்ம போய் கூட ஹெல்ப் பண்ணலாம். முடியலையா ஏதோ ஒரு பொருள் உதவி செய்யலாம். அட முடியலையா அதுவும் முடியவில்லையா ஏதோ ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாம். அட ஒரு தண்ணி ஒரு கேன் ஒரு 10 கேன் தண்ணி அந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு செய்யறவங்களுக்கு நம்ம உதவலாம். அப்படி ஒவ்வொருத்தரோட உதவிகள் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஆங்காங்கே பெரிய அறிமுகம் இல்லாமல் இந்த சுற்றுச்சூழல் பணிகளில் ஈடுபடக்கூடிய உயர்ந்த உள்ளங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அதிகம் ஏற்படும். நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். அப்படிங்கிறது இந்த நேரத்திற்கு தெரிவிச்சுக்கிட்டு நன்றாக மக்கள் வாழக்கூடிய தமிழகம் போன்ற அந்த மத்திய அட்சரேகை வழியாக இருக்கக்கூடிய இந்த நாடுகள்ல விவசாயம் குறைஞ்சிக்கிட்டு வருது. அதே மாதிரி நிறைய காடுகள் உள்ள அமேசான் காடுகள், அமெரிக்க பகுதியில் உள்ள காடுகள் அழிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. பாலைவனமாக இருக்கக்கூடிய அரேபியாவில் அதிக அளவு கனமழை பெய்கிறது. அவங்களுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டமே அவங்க கட்டல. ஏன்னா அவங்க நாட்டுல மழையே பெய்யல. ஆனா எக்கச்சக்கமா மழை பெஞ்சு ஊர் பூரா தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது. அவங்களுக்கு அந்த தண்ணி என்ன பண்றதுன்னு கூட தெரியல. இதெல்லாம் காலநிலையினுடைய மாறுபாடுகள். இந்த இத்தனை காலநிலை மாறுபாட்டிற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாலைவனத்துல மழை பெய்யுது, நல்லா பெய்யக்கூடிய பகுதியில மழை பெய்யல, அப்படியே பெஞ்சாலும் ஒரே நாள்ல பெய்ஞ்சிருது. அந்த பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அந்த நீரினுடைய பாதிப்பு. ஏன்னா மழை நீர் ஓடக்கூடிய பாதையை பூரா நம்ம பல்வேறு கழிவுகளால் அடைச்சி வச்சிருக்கோம். இதனால பல்வேறு பாதிப்புகள் அரசாங்கத்துக்கு இழப்பு, பொதுமக்களுக்கு இழப்பு, அடுத்த தலைமுறைக்கு இழப்பு. அனைத்து குளங்கள் நீர்நிலைகள்லையும் பூரா கழிவு நீரை சேகரித்து வச்சிருக்கிறோம். இது நிலத்தடி நீரோட போய் கலக்குது. திரும்ப நம்ம எடுக்கும்போது கழிவு நீராக தான் நமக்கு கிடைக்குது. நம்ம மிகப்பெரிய அளவுல சொத்து சம்பாரிச்சு வச்சு பணம் சம்பாரிச்சு வச்சு நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை கொடுக்க போறோம்? அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை நம்ம கொடுத்தோம்னா அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறது என்னையோட இன்றைய நிகழ்வுல தங்கள் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு, தயவு செய்து உலகத்திலே அதிக மக்கள் தொகை சீனாவை மிந்திட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நிலைக்கு வந்துட்டோம். ஆனா அங்க பொல்யூஷனால பாதிக்கப்பட்ட நகரங்கள்னு பட்டியல்னு பார்க்கும்போது உலக அளவில் 2வது இடம் 3வது இடம் 4 அப்படிதான் வருது. முதல் இடமா நம்ம டெல்லி இருக்குது. அந்த டெல்லியில இப்ப நம்ம கடந்த தீபாவளி நம்ம இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அந்த தீபாவளி அன்று டெல்லி அரசாங்கம் ஒரு தடையாணை போட்டாங்க. என்னன்னா மக்கள் பட்டாசு வெடிக்க கூடாது எனவும், அந்த பட்டாசு வெடிக்கிறது அன்னைக்கு மட்டும் கிடையாது, இந்த ஜனவரி மாதம் முழுவதும். ஏன்னா ஏற்கனவே புகை மாசு அங்க அதிகமாக இருக்கிறதாகும். நம்ம நாட்டினுடைய தலைநகரம், உலகத்திற்கே நீர் மேலாண்மையை சொல்லிக் கொடுத்த ஒரு நாட்டினுடைய தலைநகரம், உலகத்திற்கே ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு தலைநகரம், உலகத்தில பெரும்பாலான நாடுகளை ஆட்சி செய்த வம்சம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய தலைநகரத்துக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. தீபாவளி முதல் ஜனவரி மாதம் முடிவு வரைக்கும் புகை மாசு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் தயவு செய்து தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாது என ஒரு ஆணை பிறப்பிக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய தலைக்குனைவாக நான் கருதுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய தலைநகரம் எல்லாத்துக்கும் நல்லதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா இருக்கணும். யாருமே போய் கால் வைக்காத ஒரு நிலாவினுடைய ஒரு தெற்கு பகுதியில் போய் நம்ம கால் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி வெற்றி பெறுறோம். ஆனா நம்ம ஊர்ல மாஸ்க் இல்லாமையோ புகை இல்லாமையோ கழிவுகளுடைய அந்த மேலாண்மை சரியா செய்ய தெரியாம நம்ம இருக்கிறது மிகவும் ஒரு தவறான நடவடிக்கையாக நான் கருதுகிறேன். நம்ம வெளியில போய் சாதிக்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும், உள்ளுக்குள்ள நம்மளுடைய தூய்மையை பராமரிப்பது அதைவிட மிக உயர்ந்த ஒரு பணியாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அதற்கு நமது குழுவில் உள்ள ஆசிரியர் நண்பர்கள், அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்கள், அடுத்த இந்தியாவினுடைய சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பவர் உள்ள ஒரே இனமான நம்ம ஆசிரியர் இனம், நம்ம அடுத்த தலைமுறைக்கு சரியான வழிகாட்டுதல் வழங்கி நம்ம நாட்டை தூய்மையான ஒரு நாடாகவும், சுற்றுச்சூழல்ல ஒரு விழிப்புணர்வு பெற்ற மக்களாகவும், மக்கள் அனைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய உயர்ந்த பண்பாளர்களாகவும் உயர்த்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என அன்போடு நம்ம குழு சார்ந்த அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இப்ப நம்ம மெயினா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சை குறைக்கிறதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல்ல என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு எப்படி யாராச்சும் பண்ணி போனாலும் கடைசியா அதனுடைய முடிவு எங்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிளாஸ்டிக் 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 ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் கேரி பேக்.
சார் என்னை அறிமுகப்படுத்தும் போது கூட ஒரு கருத்து சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8000 மஞ்சப்பை ஒரு பை ரூ. 20க்கு மேல போட்டு நம்ம வாங்கி பொதுமக்கள் குடுத்துக்கிட்டே இருக்கோம். காரணம் என்னன்னா, அவங்க வந்து கேரி பேக்ல வாங்கி வாங்கி பழகிட்டாங்க. எங்க போனாலும் எளிமையா கிடைக்குதுங்கிறதுனால. அப்ப அவங்க கையில இத துணிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான், இந்த விழிப்புணர்வு கிட்டத்தட்ட அவர சுற்றியுள்ள அத்தனையும் கேரி பேக் விளம்பரம் செய்யும்போது, நம்ம ஒரு சிலர்னாச்சும் இந்த துணிப்பைய திரும்ப திரும்ப அவங்க நாலேட்ஜ் கொண்டு போம்போது, தவறுன்னு உணர்ந்து மாறுவாங்க அப்படிங்கிறதுனால தான், மதிப்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்ம மாவட்ட ஆட்சியர், நம்ம சுற்றுச்சூழல் துறை அலுவலர்கள், அதே மாரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், நம்ம நாமக்கல் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள், நம்ம கல்வித்துறையினுடைய உயர் அதிகாரிகள், அ இவங்கள மூலியமாக நிகழ்வுகள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம இந்த மஞ்சப்பை விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கிறோம். தயவு செய்து இன்றிலிருந்து நமது குழுவில் உள்ள அனைத்து உயர்ந்த உள்ளங்களும் துணிப்பையை தொடர்ந்து பயன்படுத்தவும், கேரி பேக்கை தொடாமல் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டு, நம்ம இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புல வந்து இந்த கிளைமேட் சேஞ்சினால சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப அண்டார்டிகால கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பனிமலை வந்து இடம்பெயர்ந்திருக்குது. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பனிமலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முனைகள்ல உள்ள அந்த குளிர்ச்சி குறைஞ்சு வெப்பம் அதிகமாகி பனிமலையே நகர்ந்து வருதுங்கிறாங்க. அப்ப பனிமலை உருக ஆரம்பிச்சதுன்னா, அதனுடைய நீர் பூரா நம்மளுடைய கடல் மட்டத்தை உயர்த்தும். கடல் மட்டத்தை உயர்த்தும் போது இன்னொரு 20 ஆண்டுகள்ல சென்னை போன்ற கடலோர நகரங்கள் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு தண்ணியில மூழ்கிரும். சென்னையில கடற்பகுதியில் உள்ள மக்கள் வந்து வாழ்வதற்கு ஒரு ஆம், சூழ்நிலை இருக்காது. அந்த கடலோர பகுதிகளில் இருக்காது. நாகப்பட்டினத்துல கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஆம், கடல் வந்து உள்ள வந்திருக்குது. கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்குதுங்கிறாங்க. ஸோ இந்த சூழல்கள்லாம் நம்ம உணர்ந்துகிட்டு, எங்கேயோ ஏதோ நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு இருக்காம, உலகத்துக்கே வந்து பல நல்ல விஷயங்களை அறிமுகம் செய்து வைத்த நம்ம தமிழ் இனம் மக்கள் அனைவரும் தயவு செய்து இந்த சுற்றுச்சூழலிலும் விழிப்புணர்வு பணிக்காக முன்னெடுத்து அனைவரும் உதவ வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த இனிய வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் கேக்குதுங்களா? ஓகே சார். சார் சார் இந்த ஆசான் கூடுகை இணையவழி கூடுகையில எங்களோடு இணைந்து இன்னைக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வையும் பருவநிலை மாற்றம் சார்ந்த விழிப்புணர்வையும் பிளாஸ்டிக் அல்லது நெகிழி இல்லா உலகத்தை உருவாக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய அனுபவங்களுக்கும் நீங்க பகிர்ந்து கொண்ட வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸுக்கும் மிக்க நன்றிங்க சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இந்த இணையவழி கூடுகையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி.